திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையில் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களையெல்லாம் கேட்டு நல்ல சொற்களை பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே 68வது பதிகம் திருமுது குன்றம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். எத்திசையும் வானவர்கள் தொழ நின்றானை, ஏறு ஊர்ந்த பெம்மானை, எம்மான் என்று பத்தனாய் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானை, முத்தினை என் மணியை மாணிக்கத்தை முளைத்து எழுந்த செழும் பவள கொழுந்து ஒப்பானை, சித்தனை என் திருமுதுகுன்று உடையான் தன்னை, தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே என்று பாடுகிறார். எத்திசை என்றால் தெரியும், எல்லா திசைகளிலும் தொழப்படுபவன் யாராலே? தேவர்களாலே தொழப்படுபவன். இடப வாகனத்தை உடையவன். அடியேன் என் தலைவன் என்று பக்தியோடு பணிகிறேன். பக்தியோடு பணிய தன்னை பல நாளும் பூமாலை போட்டால் அது வாடிவிடும் என்பதற்காக நான் பாமாலை பாடுவதற்கு பழகுவித்தவன் யாரு? நீதான். என்னை பழகுவித்தவன், பழக்கிட்ட. அப்படிப்பட்டவன் முத்தாகவும் மணியாகவும் மாணிக்கமாகவும் முளைத்து எழுந்த செழும் பவள கொத்து என்று சொல்லும்படியாக அவன் எப்படி விட்டவன்? கண்ணுக்கு இனியவன். அவனை பார்த்துட்டே இருந்தாக்கா இனிமையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். கண்குளிர கண்டேன்னு இல்லையா? எல்லாம் செய்ய வல்லவன் யாரு? திருமுதுகுன்றத்திலே உள்ள பெருமான். அப்படி உரையும் பெருமானை தீவினையுடைய நான் இது யாரும் உள்ளவாறு அறியாமல் இருந்துட்டேனேங்கிறார். இந்த வினையேங்கிறதுக்கு பாருங்க, மணிவாசக பெருந்தகையார் சொல்றார், பொல்லாவினையே புகழுமாறு ஒன்று அறியேன். உன்னை புகழக்கூடிய வழியை எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, அது என்ன காரணம்? பொல்லா வினையேன். அதை போலதான் இங்கே அப்பர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, தீவினையேன் அறியாதே திகைத்தவாறு.
தீய வினையை உடையனால உன்னை நான் புரிந்து கொள்ளவே முடியலையே, இதுகாரம் உள்ளவாறு அறியாமல் நான் மயங்கி இருந்துட்டேனேங்கிறார். வானவர்கள் எல்லா திசையிலும் இருக்கிறார்கள், தொழுகிறார்கள். தேவர்கள் ஆங்காங்கு தமக்குரிய இடத்திலே நின்று தம் தொழிலை செய்கிறார்கள். அவர்கள் ஆங்காங்கு அந்த தொழிலை இனிது நடாற்றி வாழ்கள் பொருட்டு தொழுகிறார்கள். அவர்களுக்கு ஆங்காங்கு நின்று அருள் வேண்டியதாயிற்று. வாழ்த்துவதும் வானவர்தாம் வாழ்வான் மனம் என்பார். தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி திருச்சதகத்தில் சொல்றார் மணிவாசக பிறந்தகையர். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருமுதுகுன்றம். பன்னாள் பாமாலை பாட அருளினான் நம்பெருமான், பவளம் கொடி முளைத்தெழுந்த செழும்பவள கொடின்றார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். எத்திசையும் வானவர்கள் தொழ நின்றானை, ஏரூர்ந்த பெம்மானை எம்மான என்று பத்தானாய் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானை, பாமாலை பாட பயில்வித்தானை முத்தினை என் மணியை மாணிக்கத்தை முளைத்து எழுந்த செழும் பவளக்கொடியே கொழுந்து ஒப்பானை, பவள கொழுந்து ஒப்பானை சித்தனை எல் திருமுதுகுன்று உடையானை தீவினையேன் அறியாதே திகைத்தவாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அப்பர் பெருமான் சொன்னதைப் போல தீவினையேன் அறியாதே திகைத்தவாரே, நாமும் தீவினையுடையோம். இந்த தீவினையெல்லாம் நீங்கணும்னா திருமுதுகுன்றத்து பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.